ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இடம் மாறி அமர்ந்துள்ளார். பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் இடம் மாறி அமர்ந்துள்ளார். அமைச்சர்கள் இருக்கக்கூடிய முன்வரிசையில் முதல்வர் விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அமைச்சர்களுடன் அமர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை போன்ற புகைப்படமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். எதற்காக இந்த இடமாற்றம்? சிஎம் விஜய் அவர்கள் எதற்காக திடீர்னு அவருடைய இருக்கை இல்லாம அமைச்சர்களுடைய இருக்கைக்கு பக்கத்துல அமர்ந்திருக்காரு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சட்டப்பேரவையில முதலமைச்சர் விஜய் அமைச்சர்கள், அதாவது மூத்த அமைச்சர்கள் அமரக்கூடிய முன் வரிசையில அமர்ந்திருப்பது பேரவையில அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய அலுவல் பணிகள் அவருக்கு இருந்தது. அந்த திட்டமிடல் எல்லாமே முடித்துவிட்டு பேரவைக்கு வந்தாரு. பேரவை நடவடிக்கைகளை எல்லாம் இப்ப அவர் முதலமைச்சர் விஜய் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில பேரவையில முதலமைச்சருக்குன்னே தனியாக இருக்கை இருக்கும். அந்த இருக்கையில தான் முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க உட்காருவாங்க. ஆனா இன்னைக்கு பேரவைக்கு வந்த முதலமைச்சர் விஜய் வழக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய இருக்கையில அமராம முதல் வரிசையில மூத்த அமைச்சர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அமைச்சர் அருண்ராஜனுடைய இருக்கையில முதலமைச்சர் விஜய் அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் அமைச்சர் செங்கோட்டையன், மற்றொரு பக்கம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இவங்க இரண்டு பேருக்கும் நடுவுல முதலமைச்சர் விஜய் உட்கார்ந்து பேரவை நடவடிக்கைகளை கவனிச்சுட்டு இருக்காரு. சட்டப்பேரவையில இன்னைக்கு சமூக நீதித்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அதே மாதிரி சிறுபான்மையினத்துறை, இந்த மூன்று துறை மீதான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் பல கேள்விகளை எழுப்பி விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில முதலமைச்சர் இருக்கையை மாற்றி அமைச்சருடைய இருக்கையில அமர்ந்து பிற நடவடிக்கைகளை இப்ப கேட்டு பார்த்துக்கிட்டு இருப்பதுதான் அவர் பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு. இது போன்ற செயல் இதற்கு முன்பு நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அமைச்சர்கள் இருக்கையை மாற்றிக்கொள்வாங்க. குறிப்பா அமைச்சர்கள் மற்றொரு அமைச்சர் மிக நெருங்கிய நண்பரா இருப்பாங்க. அந்த நெருங்கிய நண்பர் பேரவையில பேசும்போது சம்பந்தப்பட்ட இன்னொரு நண்பர் அமைச்சர் பக்கத்துல உட்காருவாங்க. ஆனா முதலமைச்சரே இருக்கையை மாற்றி அமைச்சர் இருக்கையில அமர்ந்து பேரவை நடவடிக்கையை பார்ப்பது சட்டப்பேரவையில ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கிறது. இதனை பேரவையில பார்த்த எம்எல்ஏக்களும் சரி, பேரவை நடவடிக்கைகளை பார்த்து வரக்கூடியவங்களும் ரொம்ப வித்தியாசமா பார்த்து வராங்க அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம சட்டப்பேரவையில இருந்து கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.